உலகத்துக்கே படி அளக்கிற பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் கணபதி முருகன்னு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற மாதிரி எனக்கும் 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் 2 பிள்ளைகளுக்கும் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு நினைக்கும் போது நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு வெள்ளையப்பா. மச்சான், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு பொட்ட புள்ள போல கண் கலங்குறீங்க? இன்னும் என்ன பிள்ளை நடக்கணும் கேட்டல்ல? அந்த கார்கோட மிருக மாதிரி பேசுறது கேட்டல்ல? கார்கோடன் பேசிட்டா அவன் சொன்ன மாதிரி நடந்துருமா? அவன் என்ன சாமத்துல உடுக்கி அடிச்சு நடக்க போறத சொல்றதுக்கு அவன் என்ன கோடங்கியா? ஏன் மச்சான் நீ ஒண்ணு கோடாங்கி நடக்க போறது மட்டும் தான் சொல்லுவான், எதுவும் செய்ய மாட்டான். ஆனா கார்கோட அப்படி இல்ல பிள்ளை. ஏட்டிக்கு போட்டியா போறத ஏடா குணமான ஆளு. அவனால என் பிள்ளைங்க உசுருக்கு ஏதாவது சேதாரம் வந்துருமோன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பிள்ளை. நிறுத்து மச்சான், நீ பேசுறது கேட்கும் போது எனக்கு கோங்கோமா வருது. சிங்கம் காட்டுக்கு தான் ராசா, நீ அப்படி இல்ல மச்சான். நீ நம்ம சாதி சனத்துக்கே ராசா. நம்ம சாதி சனத்துல யாருமே கோழையா இருந்ததில்ல. கோழையா பிறந்து உயிரோட இருந்ததில்ல. நம்ம இடத்துக்கே நீ தலைவன் மச்சான். நீ இப்படி பயந்து பேசலாமா? இங்க பாரு பிள்ளை, இந்த வேங்கைய வீரத்துல என்னைக்குமே கோழையா இருந்ததில்ல. பாஞ்சு வர்ற புலிய கூட ஒத்த ஆளா நின்னு இந்த கையாலேயே அடிச்சு கொள்ளுவேன் பிள்ளை. இத பாரு பிள்ளை, என் கண்கள் கலங்கி இருக்குன்னா அது பயத்தினால இல்ல பிள்ளை, பாசத்தினால. அந்த கார்கோடனால என் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் பெத்த அப்பனோட அடிமனசு ஆடி போகுது பிள்ளை, ஆடி போகுது. ஐயன, நீங்க கொண்டு வான்னு சொன்னா நானும் தம்பி சாத்தப்படும் வெட்டி கொண்டு வர பிள்ளைங்க. ஐயன, கார்கோட என்ன பெரிய கார்கோட, அவன் கூட பெரிய படையே வந்தாலும் நானும் தம்பி சாத்தப்படும் பயப்படுற ஆளும் இல்ல. இது வரைக்கும் எங்களை எவனும் ஜெயிச்சதும் இல்ல. மகனே மாரப்பா, உன் வீரத்து மேல எனக்கு என்னைக்குமே சந்தேகம் வந்தது இல்ல. ஆனா அந்த கார்கோட இருக்கானே, அவன் ஒரு அயோக்கிய சூழ்ச்சிக்காரன், முதுகுல குத்துறவன். நாகப்பா மாமனையும் உன்னையும் சித்தியையும் அந்த கார்கோட ரொம்ப அவமானமா பேசிட்டான்னு எனக்கு தெரியும் ஐயன. அந்த மாசாணி கார்கோட மேல உள்ள பாசத்துல அவன் சொல்றதான் கேட்பான்னு சொல்லிருக்கான் ஐயன. தான் நினைச்சது நடக்க மாசாணிய கொலை பண்ண சொன்னா கூட அடுத்த நிமிஷமே கார்கோட மாசாணிய கொலை பண்ணிடுவான்னு மாசாணிக்கு புரிய வச்சிட்டோம்னா நிச்சயமா கார்கோடனால யாரையும் எதுவும் செய்ய முடியாது. இப்பவே இது விஷயமானா மாசாணிய பார்த்து பேசுற ஐயனே. மாரப்பா, நீ மாசாணிய பார்த்து பேசுறத அந்த கார்கோடம் பார்த்துட்டா அது கைகலப்புல போய் முடிஞ்சிடும்பா. அப்படி ஒரு சூழ்நிலை வராத ஐயனே. மாசாணி சாத்தப்ப கண்ணா நடக்கிற வரைக்கும் இந்த மாரப்ப நிதானம் தவற மாட்டான். நான் வரேன் ஐயனே. என்னங்க, பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்களா? எங்க வெளியில நிக்கிறாங்களா? இல்ல மரகதம், அவங்க வரல. வரலையா? என்ன சொல்றீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னா, இவங்க 2 பேரையும் உன்னால பார்க்காம இருக்க முடியாதுல, இவங்களை கூட்டிட்டு வெளியில போடா. ஆனா நாங்க யாரும் உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டோம், ஜாக்கிரதை. நான் என்ன பண்ணா நீ சமாதானம் அடைவ? நான் என்ன பண்ணனு சொல்லுப்பா. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. திரும்பவும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. போடா வெளியே. பார் மரகதம், நான் சொன்ன இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா உங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. நான் எதுக்குங்க சொல்ல போறேன்? நீங்க அவமானப்பட்டது என்னால தாங்கிக்க முடியலைங்க. ஒரு பொண்ணை பெத்து வளர்க்கறது பெருசு இல்லைங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற இடம் பொண்ணை பெத்தவங்களுக்கு
மரியாதை கொடுத்து மதிக்க தெரிஞ்ச இடமா இருக்கணுங்க. ஏங்க, உங்களை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருக்காங்களே, கொஞ்சம் கூட கோவப்படாம எப்படிங்க உங்களால தாங்கிக்க முடிச்சது? என்ன பண்றது மரகதம், எல்லாம் நம்மளோட நேரம். டேய் காத்தவராயா, ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறவன் மிருகம், காரணத்தோட கோவப்படுறவன் தாங்க மனுஷன். எதுக்குமே கோவப்படாதவன மகான்னு சொல்லலாம். உண்மையிலேயே நீங்க மகான் ஆயிட்டீங்க. எல்லாம் அந்த மேல இருக்கிறவன் பண்ற வேலை. மேல் லோகத்துல இருக்கிற கடவுளா இருந்தா கூட உங்கள மாதிரி அவமானத்தை எல்லாம் தாங்கிக்க முடியாதுங்க. கடவுளுக்கே கோபம் வந்துருங்க. ஆனா ஒண்ணுங்க, நம்ம பொண்ணை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அவளை நினைச்சா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுங்க, பத்திக்கிட்டு வருது. என்ன பத்திக்கிட்டு வருது? என்ன மரகதம், என்ன பத்திக்கிட்டு வருது? அது ஒண்ணு இல்லம்மா, வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்கா, அதான் அப்படியே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருதுன்னு இவர் சொல்றாரு. என்ன மாப்பிள மூஞ்சி பேய் எறிஞ்ச மாதிரி வீங்கி கிடக்கு? போன இடத்துல கண்டபடி திட்டுனாங்களோ? அதனாலதான் சொன்னேன் போக வேண்டாம்னு. என் பேச்ச எங்க மதிச்சீங்க? இப்ப நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தீங்களா? வாய மூடுமா, வெளியில எப்படி வெயில் அடிக்குது, அதான் இவர் முகம் அதுல கருத்து போச்சு. என்ன வெயில், என்ன வெயில், வெளியில தலை காட்ட முடியல. ஆமா, உங்க மகளை பார்க்க போனீங்களே, அந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. நீ எதுவுமே கேக்கலையே. கேட்டாதான் சொல்லுவாரா? கேட்கலனாலும் சொல்ல மாட்டேன். கேட்டாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. எதனால சொல்ல மாட்டாரு? சத்தியா எனக்கும் பேத்தி தான். அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அத ஒண்ணும் ஒரு வார்த்தையால சொல்ல முடியாதத்த. என்ன பார்த்த உடனே தர்மலிங்கம் அப்படியே வந்து வெளிய போடான்னு சொல்லிட்டானா? நான் கூட அப்படிதான் சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனா அவன் ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டான். அவன் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டான். ஆடி ஏன் நம்ம சொத்து முழுக்க எழுதி கேட்டானா? என் சொத்தெல்லாம் கேட்டிருந்தா கூட நான் எழுதி கொடுத்திருப்பேன். ஆனா அவன் கேட்டது என் நல்ல நட்ப. நம்புற மாதிரி இல்லையே. நீ நம்பித்தாம ஆகணும். சரி சரி நம்புறேன். உங்க பொண்ணு என்ன சொன்னா? அது எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாதத்த. ஏன் மரியாதை குறைவா பேசிட்டாளா? பேசுவாள, இந்த அப்பாவை பார்த்து அப்படி பேசுவாள. சத்யா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்னை விட்டு கொடுக்காம பேசுறதா. என்ன பேச்சு பேசுறா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இப்படி மாறிட்டான்னு நினைக்கும் போது எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? அதிர்ச்சி இல்லத்த, ஆச்சரியம். நான் ஆச்சரியம்னு சொன்னது உங்களுக்கு அதிர்ச்சின்னு கேட்டிருக்கு. இல்ல மாப்பிள, நீங்க அதிர்ச்சின்னு தான் சொன்னீங்க. மா, முதல்ல ஒரு நல்ல காது டாக்டர் கிட்ட போய் ஒரு 2 காதையும் காட்டிட்டு வா. என் காது நல்லா தான் இருக்கு. அது போகட்டும், மறுவீடு அழைப்ப பத்தி என்ன சொன்னாங்க? அது நாமளே அழைச்சா கூட சத்யாவும் மாப்பிளையும் வரமாட்டாங்க. நல்ல சந்தோஷமா பேசுனாங்கன்னு சொன்னீங்க, அப்படியே கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஐயோ, சத்யாவை அவங்க மகளாவே நினைக்கிறாங்களா? மருமகளா நினைச்சா தானே அவங்க மறுவீட்டு அழைப்புக்கு அனுப்புவாங்க. பாத்திடி, மருமகளா மகளா நினைக்க போய் சத்தியா அவ புருஷனை அண்ணனை நினைச்சிட போறா. அப்புறம் நம்ம வம்சம் விருத்தி அடையாது. அத்த, மருமகளா மகளா நினைக்கிற அளவுக்கு அவங்க நம்ம சத்யா மேல பாசத்தை வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரி. வாய மூடுமா, நல்ல வெங்கல பானைக்குள்ள எலி நோய்ஞ்ச மாதிரி நொய் 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 நொயின்றிய. உனக்கு வாயே வலிக்காதா? முதல் வேலையா ஒரு பெரிய பூட்டா வாங்கிட்டு வந்து உன் வாய்க்கு பூட்டுறேன், அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. ஸ்டாப் ஸ்டாப். நான் என்ன கேட்டேன்னு இப்படி ஒரு பக்கத்து டைலாக்க ஒன்னா பேசி முடிக்கிற நீ? மரகதம், எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அப்படியா? என்னடி உனக்கு வயித்த வலிக்குதா? அது எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்ச? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலையும் நான் உங்ககிட்ட பேசினா எனக்கு மரியாதை இல்ல. போங்க. பா, அறிவு களஞ்சியமே.
இல்லையே, இவங்க முக பாவனைக்கு பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே, எங்கேயும் இடிக்குதே. சரி, நமக்கு தெரியாமலையா போயிட போகுது? கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்துதானே ஆகணும். ஃபோன் பண்ணு, இங்க தானே வர சொன்னா. எங்க போயிருப்பான்? இன்னும் வரலையோ? டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ஃபோன் பண்ணவன் இன்னும் காணுமே. பைக் ஆச்சே, இது எப்படி இங்க வந்துச்சு? யார் கொண்டு வந்திருப்பா?
ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ண எதுக்கு கட் பண்றான்? ரீடீல் பண்ணலாம். ஃபோன் பண்ணா நான் ஃபோன் பண்ணாலும் கட் பண்றானே, என்ன இருக்கும்? சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதா? எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா? Dead body. நான் உசுரோட இருக்க கூடாது. சாத்தப்ப மாமா என்ன மன்னிச்சிடு. என்ன புள்ள இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிட்ட? என்ன விடு மாமா, நான் சாவனே. என்ன விடு மாமா. உனக்கு என்ன லூசு கிசு பிடிச்சிருச்சா? முதல்ல கயிறு அவரு. காளியத்த மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், கயிறு அவரு. அவரு புள்ள. என்ன மாமா காளியத்த மேல சத்தியம் பண்ணி சொல்ற? அப்பதான் உனக்கு இந்த மாதிரி என்னால வராம இருக்கும். அவரு புள்ள. என்ன உனக்கு ஒரு துணிச்சல் இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு? எப்படி புள்ள உனக்கு மனசு வந்துச்சு? அவரு அவரு புள்ள. எப்படி பிள்ளை உனக்கு மனசு வந்துச்சு இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு? ஏன் பிள்ளை இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? எதுக்கு பிள்ளை இப்படி ஒரு தப்பான முடிவுக்குலாம் வந்த? நான் எடுத்த முடிவு சரிதான் மாமா. என்ன பிள்ளை இப்படி முட்டாள்தனமா பேசுற? இல்ல மாமா, நான் நிதானமா யோசிச்சுதான் செத்தலான்னு முடிவு பண்ணி தூக்குல தொங்குன. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீயும் என் தம்பி சாத்தப்படும் ஓட்டி போட்டு சாகலான்னு முடிவு எடுக்கிறீங்க? சின்ன மாமனுக்கு என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குற? அவன் என்னன்னா அரளி கொட்டி அரைச்சு சாப்பிட்டு சாகலான்னு பார்த்தான். நீ என்னன்னா தூக்கையில தொங்க பாக்குற? சாத்தப்ப மாமனுக்கு என்னாச்சு மாமா? நான் மட்டும் கொஞ்சம் தாமதமா போயிருந்தா இந்நேரம் அவன் மண்ணுக்குள்ள போயிருப்பான். ஏதோ காளியத்தா புண்ணியத்துல அவன் உயிரோட இருக்கிறான். ஏன் புள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன என்ன மாமா பண்ண சொல்ற? நான் ஒருத்தி உசுரோட இருக்கனாலதான் வள்ளிய கண்ணால கட்டி வச்சதான் சாத்தப்ப மாமனுக்கு என்ன கட்டி வைப்பேன்னு என் கூட பிறந்தவன் சொல்றான். கார்கோட உன் கூட பிறந்தவன் இல்ல,
கார் கூட என் கூட பிறந்து வெளினாலும் அவன் என்னைக்குமே என் அண்ணன் தான். இதை மாத்தி பேசதா இல்ல மாமா. தனக்கு வள்ளி பொஞ்சாதியா வந்தா மட்டும்தான் கார் கூட சாத்தப்ப மாமனுக்கு என்ன கண்ணாலம் கட்டி வைப்பான். உலகமே 4 3 போனா கூட இது நடக்கிற காரியம் இல்ல. குசுறு குசுறு பழகின நீயும் வள்ளியும் கண்ணாலம் கட்டிட்டு சந்தோஷமா வாழணும் மாமா. நீயும் வள்ளியும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் செத்தாதான் மாமா அது முடியும். அதுக்கு தான் மாமா சாக துணிஞ்ச. நீ செத்துட்டா நானும் வள்ளியும் கண்ணானும் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவோம். ஆனா என் தம்பி சாத்தப்ப உசுரோட இருப்பானா புள்ள? நீ செத்த அடுத்த நிமிஷமே தம்பி சாத்தப்ப உசுரை விட்டுருவான் புள்ள. என் தம்பி சாத்தப்ப செத்துட்டா நானும் அடுத்த நிமிஷமே செத்துருவோம் புள்ள. இங்க பாரு மாசாணி, நான் உன்னதான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா நான் உன்னை பார்க்காமலே போயிருப்பேன். இங்க பாரு, சாத்தப்ப உனக்கு தான். உன்னையும் சாத்தப்பனை பிரிக்கிற சக்தி இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல. இல்ல மாமா, அது நடக்காது. ஏன் புள்ள நடக்காது? கார் கூட தான் உன் கூட பிறந்த அண்ணன் இல்லன்னு ஆயிடுச்சுல. இப்போ கண்ணானத்துக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு மட்டும் தான் இருக்கு புள்ள. என்ன மன்னிச்சிரு மாமா. கார் கூட கூட பிறந்தவ இல்லைன்னு நம்ம சாதிசனை எல்லாரும் சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் கார் கூட தான் என் அண்ணன். அண்ணன் கார் கூட என் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம நான் சாத்தப்ப மாமனுக்கு கல் தண்ணிட்டவே மாட்டேன் மாமா. என்ன புள்ள உலகம் புரியாம பேசுற? நான் என்ன கார் கோடனோட பாசத்தை புரிஞ்சோம் மாமா. உலகத்தை புரிஞ்சுக்க வேண்டியதில்ல. உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கார் கூட தான் உன் அண்ணன்னு நினைச்சு வாழ்ந்ததால அவன் மேல உள்ள பாசத்தாலதான் இப்படிதான் பேசுற. நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவன் ஒண்ணு நல்லவன் இல்ல. உன் மேல தங்கச்சிங்கிற பாசமும் இல்ல. அவனுக்காக நீ வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. நீ செத்தாதான் வள்ளி அவனுக்கு கிடைப்பானா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அவனுக்கெல்லாம் உன் மேல தங்கச்சிங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்ல புள்ள. கார் கூட மேல வச்ச பாசம் பொய்யா போயிடலாம். ஆனா கார் கூட மேல அண்ணன் நான் வச்ச பாசம் பொய் இல்ல மாமா, நெசம். இந்த நெசத்தை பொய்யாக்க எனக்கு மனசு இல்ல மாமா. மாசாணி, உனக்கு கார் கூட நல்லது பண்ணுவோன்னு நினைச்சு உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிக்காத. வள்ளி கிடைக்கலங்கிற ஆத்திரத்தால கார் கூட உன்னை வேற யாருக்காவது கண்ணானம் கட்டி வச்சு உன் வாழ்க்கையை அழிச்சிடுவான். அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது மாமா. ஏன் புள்ள நடக்காது? நீ தான் உங்க அண்ணன் கார் கூட பேச்ச மீறி நடக்க மாட்டியே. ஆனா கார் கூட எனக்கு என் அண்ணங்கிற உரிமையை கொடுத்துருக்கேன். அதை என்னால திருப்பி வாங்க முடியாது. ஆனா எனக்கு கண்ணால வேணான்னு சொன்னா அதை தடுக்கிற உரிமை எங்க அண்ணன் கார் கொண்டுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனுக்கே கிடையாது. சின்ன மாமா சாத்தப்பன என் மனசுல சுமந்துட்ட மாமா. இன்னொரு ஆம்பளைய என் மனசுல சத்தியமா சுமக்க முடியாது மாமா. ஏன் புள்ள சாத்தப்பன தவிர வேற ஒரு ஆம்பளைய மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்னல. அப்புறம் ஏன் புள்ள அம்புட்டு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு ஏன் புள்ள இப்படியெல்லாம்? மாமா, உங்க பேச்ச தடுத்து பேசுறேன்னு என்னை தப்பா நினைக்காதீங்க. என் அண்ணன் காரு கூட சம்மதம் சொல்லாம நான் சாத்தப்பன கண்ணால கட்டிக்க மாட்டேன். இது நம்ம காளியத்தை மேல சத்தியம் மாமா. என்ன மன்னிச்சிரு மாமா. அப்பாவை அப்படி தப்பா பேசணும்னு தங்கச்சி விஜிக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம்.
ஏய் போன கொடு. அம்மா ஏன் மொபைல் ரிங் அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நான் பேசிக்கிறேன், நீ ஒழுங்கா படி. ஹலோ அம்மா, நான் சத்யா பேசுறேன். சத்யாவா? அம்மா, நான் சத்யா பேசுறேம்மா. எந்த சத்யா? என்னம்மா இப்படி பேசுற? உங்க மக சத்யா பேசுறமா? எனக்கு இருக்கிறது ஒரே மகதான். அவ பேரு விஜயலட்சுமி. அம்மா, அம்மா நான் எதுக்காக அப்படி பேசுறேன்னா? நீ எதுக்காகவும் பேச வேண்டாம். இன்னொரு தடவை போன் பண்ணன்னு வச்சுக்க, மரியாதை கெட்டு போயிடும். சத்யாவா? சத்யா வேடி போன. யாரடி போன்ல? ஏதோ ராங் நம்பருங்க. ராங் நம்பரா? ஆமாங்க, யாரோ சத்யாவா. உனக்கு என்னடி மூளைகில மழுங்கி போச்சா? மான மரியாதை எல்லாம் தான் போயிடுச்சு. இருக்கிறது மூளை ஒண்ணுதான், அதையும் மழுங்கி போக சொல்றீங்களா? உனக்கு புத்தி கித்தி ஏதாவது இருந்தா இப்படி செய்வியா?